ஸ்ரீ மகாபெரிவா பாதமே துணை. சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இத்தனை வாரங்களாக நாம் 12 ஆழ்வார்களினுடைய பக்தியும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் 12 ஆழ்வார்களினுடைய கதை, அங்கு நிகழ்ந்த மிராக்கிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்தோம் இல்லையா? போன வார எபிசோட்ல நான் கடைக்குட்டி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாரை பற்றி பேசும்பொழுது சொல்லியிருந்தேன், அந்த எபிசோடு முடிக்கும்போது இதோடு கடைசி கிடையாது, அடுத்த வாரம் உங்களுக்காக ஒரு ஆச்சரியம் அதிசயம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? இப்போது நம்ம பார்க்கலாமா என்ன என்று? பிரம்மாண்ட முதலாம் திவ்ய தேசம், பூலோகத்தின் வைகுண்டம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீரங்கத்துக்கு நாம் பயணித்து விடுவோம். போகலாமா? என்ன ஸ்ரீரங்கமா? ஸ்ரீரங்கத்தில் என்ன இருக்கு, என்ன பிரமாதமா இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுவது எனக்கு புரிகிறது. நானும் அப்படித்தான் நினைத்தேன். எங்கள் குருநாதர் ஸ்ரீ ஜிஆர் மாமா அவர்கள் இந்த ஆழ்வார்களினுடைய எபிசோட்லாம் முடிக்கும் போதுமா நீ கடைசியில ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லி முடித்துவிடு என்று சொன்னார். அப்பொழுது ஸ்ரீரங்கத்தை பத்தியா என்னத்த சொல்றது என்று நான் யோசித்தேன், கலங்கி போனேன். நான் அந்த திருச்சியில் பிறந்தவள், திருச்சி என்னுடைய தாயகம், பிறந்த வீடு. சரி, தேடல் வேட்டையில் இறங்கினேன். இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் தேடத்தை தோன்றத்தை வந்துட்டே இருக்குமே, அந்த மாதிரி தேட தேட விஷயங்கள் குவிந்தன. எனக்கே தெரியாத பல விஷயங்களைத்தான் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை எனக்கு கிடைத்தது. எத்தனை அற்புதம் எண்ணி பார்க்கிறேன், மலைப்பாக இருக்கிறது. வாங்க நாம் சேர்ந்தே பயணிப்போம். போலாமா? இந்த அரங்கம் என்ற சொல் அதனுடைய பொருள் ஆற்றிடை குறை என்று சொல்வார்கள். அதாவது ஆற்றின் இடையில் உள்ள ஒரு சிறு தீவு திட்டு என்று பொருளாகிறது. இங்கே காவிரி ஆறு இரண்டாக பிரிந்து கொள்ளிடம் காவிரி என்று இப்படியே ஓடி போய் நடுவில் இந்த ஸ்ரீரங்கம், பிறகு சேர்ந்து பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடா எனப்படும் பே ஆஃப் பெங்காலில் போய் கலந்து விடுகிறது. இதில் பள்ளி கொண்டுள்ள பெருமாள் அரங்கநாதர், ஸ்ரீ ரங்கநாதர் என்று அழைக்கப்படும் பெரிய பெருமாள். ராமனுடைய பட்டாபிஷேகம், ஸ்ரீராமரினுடைய பட்டாபிஷேகம், அந்த வைபவம் நடக்கும் பொழுது ராவணனின் தம்பி விபீஷணன் அங்கே கலந்து கொள்கிறான். அவனுக்கு ராமர் ஒரு நாராயணன் சிலை ஒன்றை பரிசாக அளிக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு அந்த விபீஷணன் இலங்கைக்கு பங்கன்லாம் முடிஞ்ச உடனே கிளம்பி புறப்படுறான். புறப்பட்டு வந்து கொண்டிருக்கையில் அந்த திருச்சி தாண்ட போற சமயத்துல அவருக்கு காலை நேரம், பூஜா அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிக்க வேண்டும். என்ன செய்வது? அப்போது இந்த சிலையை எக்காரணம் கொண்டும் தரையிலே வைக்கக்கூடாது என்ற நியமம். ஆகவே அவன் சுற்றுமுற்றும் தேட முதலிலேயே திட்டமிட்டபடி ஸ்ரீ விநாயக பெருமான் குழந்தை வடிவத்தில், ஒரு பையன் வடிவத்தில் அங்கே வருகிறார். அந்த பையனை பார்த்தவுடன் பையனை அழைத்து, இந்த குழந்தை இதை வச்சுக்கோ, இந்த சிலையை வச்சுக்கோ, நான் பூஜா அனுஷ்டானங்கள் நித்திய அனுஷ்டானம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், இந்த காவிரி கரையிலிருந்து கீழே வச்சுடக்கூடாது, இதை எக்காரணம் கொண்டு கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறான். அதுக்கு குழந்தை, சரி நான் வைத்துக் கொள்கிறேன், எனக்கு கை வலிச்சதுன்னா நான் கீழே 3 தடவை உங்களை கூப்பிடுவேன், நீங்க வரலன்னா நான் கீழே வச்சிருவேன் அப்படின்னு சொல்றது அந்த பையன், பாலகன். விபீஷணர் காவிரி ஆற்றங்கரைக்கு ஓடுகிறார், அவசரமாக ஓடுகிறார், ஓட்டம் பிடிக்கிறார். சற்றைக்கெல்லாம் பாலகனுக்கு இங்கேயும் பார்க்கிறான் அங்கேயும் பார்க்கிறான், பார்த்து விட்டு 3 முறை விபீஷணரை அழைக்கிறான். அவர் வரவில்லை என்றதனால் சிலையை அந்த தரையிலே வைத்துவிட்டு மாயமாகி விடுகிறான். அங்கே திரும்பி வந்த விபீஷணன் சிலை பூமியில் இருப்பதையும் அது தற்போது பெரிய ரூபமாக ஆயிருப்பதையும் கண்டு ஏமாற்றமும் கோபமும் கொண்டான். இந்த குழந்தையை தேடினான், காணப்படவில்லை எங்கேயுமே.
ஆனா அவனும் அந்த சிலையை எடுக்கிறதுக்கு பூமியிலிருந்து முயற்சி பண்றான். சிலை பூமியோடு பதிந்திருக்கிறது. அவ்வளவு கனம் எடுக்க வரவில்லை. அதே சமயம் ஒரு அசிரீரியும் கேட்டது. அதில் பெருமாள் தான் இங்கேயே தங்கியிருக்க விரும்புவதாகவும் இலங்கையை தெற்கு புறமாக பார்த்து கொண்டு உனக்கு ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பேன், கவலை வேண்டாம் என்று சொல்லுகிறார். அசிரீரியாக உறுதியளித்தார். இந்த பெரிய பெருமாள் அவன் விட்டு சென்றான். இந்த பெரிய பெருமாள் நம்பெருமாள் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற ரங்கநாத சுவாமி, ஆதிசேஷன் மேல் புஜங்க சயனம். இங்குள்ள தாயார் ரங்கநாயகி தாயார். தாயாரின் பெயர் ரங்கநாயகி தாயார். ஸ்தல விருட்சம் புன்னை மரம். கோவிலினுடைய விமானம் பிரணவாகிருதி விமானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்ரீரங்கம் தானாகவே உருவாகிய ஸ்வயம்பக்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்ற 8 ஸ்தலங்களில் முதன்மையானது. அவை இந்த ஸ்ரீமுஷ்ணம், அது பேர் என்ன, நைமிச்சாரண்யம், பிறகு சாலக்கிராமம், திருவேங்கடம், தோதாத்ரி, புஷ்கரம் இவைகள் அடங்கும். இங்கே மதுரகவி ஆழ்வாரை தவிர மற்ற 10 ஆழ்வார்களும் ஆண்டாளும் ஆக 11 பேருமே மங்களாசாசனம் செய்வித்திருக்கிறார்கள் இந்த கோவிலுக்கு. மங்களாசாசனம் என்பது அவர்கள் பாசுரங்களை பாடி வைத்திருக்கிறார்கள். பல்லாயிரம் பாசுரங்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் இந்த கோவிலுக்கு. அத்தனை ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்விக்கப்பட்ட ஒரே கோவில் எது என்றால் ஸ்ரீரங்கம் தான். இந்த பிரம்மாண்ட கோவிலினுடைய ஏரியாவை எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? இந்த விஸ்தீரணம், கோயிலினுடைய விஸ்தீரணம் 156 ஏக்கர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோவிலினுடைய ராஜகோபுரம் 236 அடி பிரம்மாண்ட கோபுரம். 13 நிலைகளை கொண்டது, 13 கலசங்களையும் கொண்டது என்று சொல்லப்படுகிறது. இங்கே மொத்தம் கோயிலுக்குள்ளே உபதேவதைகளோட சன்னதியெல்லாம் இருக்கும் இல்லையா, அத மொத்தம் 53 சன்னதிகள் இருக்கிறது. அப்பேற்பட்ட பிரம்மாண்ட கோவில். மொத்தமாக இங்கு அத்தனை பக்கம் நாலாபுர வாசல் எல்லாவற்றையும் சேர்த்தால் 21 கோபுரங்கள். மொத்தமாக இந்த கோவிலில் கோபுரங்கள் 21. இங்கு வருகின்ற கிளிப்பிங்க பாருங்க. முடிந்தவரை ஒரு உயரத்தில் இருந்து அது எடுக்கப்பட்ட காட்சி அது. பாருங்க. இந்த 21 கோபுரங்களையும் நான் அப்படியே எடுத்துன்னு வரேன் காட்சி. பாருங்கோ. அந்த லைனில் இப்போ நான் காமிக்கிற லைனில் வரிசையாக இருக்கிறது அந்த தங்க விமானமும் சேர்த்து பிரபாசுதேவர் தெரிகிறார் பாருங்கோ. அந்த ஃபுல் ஸ்ட்ரெச் இஸ் கோயிங். கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் கடைசி வரைக்கும் போகிறது. அது வெரி டிஃபிகல்ட் டு டேக் இட். ட்ரோன் இருந்தால் தான் முடியுங்கிறா. இருந்தாலும் என்னால் எவ்வளோ முடியுறதோ அவ்வளோ எடுத்திருக்கேன். இதில் நம்ம இந்த பெரிய கோபுரத்துக்கு உள்ள நுழைஞ்சி வரத்து நிறைய கோபுரங்கள் இருந்தது உள்ள. அதெல்லாம் இங்கே அத்தனை அவசரத்துக்கு தெரியறதில்ல. அவற்றையெல்லாம் தாண்டி கொண்டு தான் இப்போது இங்கே உள்ள மேலே நின்று எடுக்கிறோம். இந்த ராஜகோபுரம் சமீபமாக கட்டப்பட்டது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆச்சரியமாக இருக்கிறது. கோவில் இத்தனை பழமையானது, 1000 வருஷத்துக்கான கோவில், மிக மிக பழமையானது. ஆனால்
அதற்கான ராஜகோபுரம் சமீபத்தில் கட்டப்பட்டது. இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த ராஜகோபுரம் பிக்சர் டே லைட்ல நைட்ல எப்படி இருக்கு அப்படின்னு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பார்த்து மகிழுங்கள். இந்த கோபுரம் கட்டப்படுவதற்கு முன்னால இந்த இடத்தில் ஒரு முடிவு பெறாத ஒரு கோபுரம் ஒன்று எழுப்பப்பட்டு பாதியிலேயே தடங்கி நின்று விட்ட ஒரு அமைப்பு இருந்தது. அது நுழைவாயிலாக இத்தனை பெரிய பழம்பெரும் கோவிலுக்கு திவ்ய தேசத்துக்கு நுழைவாயிலாக இருந்தது. நானும் அதை சிறு வயதிலே பார்த்திருக்கிறேன். அதை பார்த்து வியந்திருக்கிறேன். இது என்ன இப்படி பாதியில இருக்கே, கட்டளையே கட்டளையே என்று. அதற்கு பேர் மொட்ட கோபுரம் என்றே சொல்வார்கள். ஸ்ரீரங்கத்து மொட்ட கோபுரம் என்றுதான் பேர். மெயினா எல்லாரும் என்ட்ரன்ஸ் எப்படி வச்சிருந்தாங்கன்னா கிழக்கு கோபுரம் வழியாக அதுதான் மெயினாக இருந்தது. தலைமை நுழைவாயிலாக இருந்தது. இது தெற்கு பார்த்த கோபுரம். இந்த தெற்கு பார்த்த கோபுரம் மொட்ட கோபுரம் என்று அழைக்கப்பட்டது. பழங்காலத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லப்பட்டது. என்ன என்றால், தேவதைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ராத்திரி இந்த ஸ்ரீரங்கத்தை நிர்மாணித்து கட்டுகின்றார்கள். அவர்கள் பலவிதமான நிர்மாணம் செயல்கள், பல கோபுரங்கள் எல்லாம் கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடிச்சின் வரத்தே இந்த கோபுரம் கட்டுவதற்கு வரும்பொழுது விடிந்து விடுகிறது. அப்போ தேவதைகள் சென்று விடுகின்றன. ஆகையினால் அது பாதியிலே நிறுத்தப்பட்டது என்று ஒரு கதை ஒன்று உள்ளது. இதுவரை இதனுடைய புதிர் விளங்காமல் தான் இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையானது 1979 வருடம் வரை தான் இருந்தது. அதன் பிறகு அந்த பழம்பெரும் பிரம்மாண்டம், இந்த பாரம்பரியம் கொண்ட அகோபில மடத்தினுடைய 44வது ஜீயர் சுவாமிகள் தனது 85வது வயதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கத்திலிருந்து பர்மிஷன் அனுமதி பெற்றுக்கொண்டு இந்த கோபுரத்தை கட்ட துவங்குகிறார். அது ஒரு பிக் சேலஞ்ச், வெரி பிக் சேலஞ்ச். 8 வருடங்கள் ஆகியது இந்த கோபுரம் கட்டுவதற்கு. 1987 25ஆம் தேதி மே மாசம் சம்ரோக்ஷணம் நடக்கிறது. மிக கடுமையாக உழைத்தார் ஜீயர் சுவாமிகள். அந்த காலகட்டத்தில் ஜீயர் சுவாமிகள் இங்கு ஸ்ரீரங்கத்திலேயே தங்கியிருந்தார். அகோபில மடத்துக்காரர், ஆனால் ஸ்ரீரங்கத்திலேயே தங்கி எல்லா வேலைகளையும் மேற்பார்வைகளையும் தானே பார்த்து கொண்டார். அவர் அந்த வயசுல, தள்ளாத வயசுல லிப்ட்ல ஏறி மேல போவராம். போய் இன்ஜினியர்களுடன் பேசுவார். அன்றாட ஒர்க், அந்தந்த நிலைமைக்கான அந்தந்த ஒவ்வொரு நிலைக்கான வேலையும் பத்தி அவர்களுடன் கேட்பார். ஆராய்ந்து அவர்களுக்கு ஆலோசனை எல்லாமும் வழங்கி ரொம்ப தீவிரமாக அதை கண்காணித்து அதை முடித்தார். அவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார் என்றால், இது அரங்கன் எனக்கு இட்ட கட்டளை என்று சொல்லுகிறார். அவர் அரங்கன் இந்த கோபுரத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்று எனக்கு இட்ட கட்டளை என்று சொல்லுகிறார். பகவானுடைய கட்டளை என்று சொல்லுகிறார். பெருமாளினுடைய கிருபை பல பக்கங்களிலிருந்தும் பொருளுதவி குவிந்தன. ஆச்சரியத்தை பாருங்கோ. 1,70,00,000 செங்கல்கள் மொத்தம் உபயோகப்படுத்தப்பட்டது. 20,000 டன் மணல், 12,000 டன் சிமெண்ட், 20,000 டன் மணல், 12,000 டன் சிமெண்ட்ஸ், 8,000 லிட்டருக்கு பெயிண்ட் வண்ணங்கள், 130 டன்னுக்கு இரும்பு கம்பிகள், இத்தனையும் சேர்ந்த உருவம் தான் அந்த ராஜகோபுரம். அதனுடைய கனம், அதனுடைய வெயிட், கோபுரத்தினுடைய கனம் 1,28,000 டன். அதில் உள்ள இந்த 13 கலசங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கின்றன அல்லவா, அந்த ஒவ்வொரு கலசத்தினுடைய எடையும் 135 கிலோ. ஆக அசராத நெஞ்சம் கொண்ட சத்தியசீலர் இந்த ஜீயர் சுவாமிகள். தன்னுடைய 63ஆம் வயதில் தான் அவர் பட்டத்துக்கு வந்தார். நமக்கு காஞ்சி பெரிவா மகா பெரிவா எப்படி எப்ப பட்டத்துக்கு வந்தார்? மடாதிபதியா 13 வயசுலே வந்துட்டார். ஆனால் இந்த ஜீயர் சுவாமிகள் தன்னோட 63வது வயதில் தான் பட்டத்திற்கு வந்தார். அத்தனை தளர்ந்த வயதில் நெஞ்சுரம்,
உடல் வலிமை இரண்டையும் பகவானுடைய திருமாலினுடைய பிரசாதமாக அனுகிரகமாக பெற்றிருந்தார். இந்த அஞ்சா நெஞ்சம், அந்த அவருக்கான ஒரு திடமான சிந்தனை, இவைகளெல்லாம் பகவத் கிருபையால் கிடைத்தது என்று சொன்னேன் அல்லவா? அதற்கு பேக்ரவுண்ட் இருக்கு. இவருடைய தாய் தந்தையினுடைய பெயர் ரங்காச்சாரியார், ரங்கநாயகி அம்மா. அவர்களுக்கு பிறந்த மைந்தன். இவருடைய ஆச்சாரிய பட்டம் கிடைப்பதற்கு முன்னாக, அதாவது பூர்வாசிரமம் பெயர், பூர்வாசிரமம் என்பர், ஆசிரம பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பெயர் ராஜகோபாலாச்சாரியார் என்ற பெயராம் அவருக்கு. இவர் முக்கூர், காஞ்சிபுரத்து அருகே இருந்த முக்கூரை ஊராக கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறார். நம்முடைய குருநாதர், சரணாலயத்து குருநாதரனுடைய பேரும் ராஜகோபாலன் தானே. குருமார்களை அப்படித்தான் தெய்வம் தேர்ந்தெடுக்கும் போல் இருக்கிறது. எத்தனை ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. யாருடைய வாழ்க்கையில்? இந்த ஜீயர் பெருமானுடைய பூர்வாசிரம வாழ்க்கையில். அவர் ஜீயராக மாறுவதற்கு முன்னால், பட்டம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரிவிக்கும் இவர் எப்பேற்பட்ட மனுஷர், எந்த மாதிரி நெஞ்சுரம் கொண்ட மனிதர் என்பது நமக்கு தெரியும். பார்க்கலாமா? வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் காஞ்சியில பஸ் ஸ்டாண்ட்ல, காஞ்சிபுரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல தன்னுடைய நண்பருடன் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு வழிப்போக்கன் ஒருவன் வருகிறான். அவன் ராஜகோபாலாச்சாரியை ஒரு மாதிரியா நின்னு பாக்குறான். அப்படி யார இறங்க பாக்குறான். பார்த்து விட்டு மூஞ்சியில கோணிக்கிறான் மூஞ்சிய. ஏன் அப்படி பார்க்கிறாய் என்று கேட்கிறார் ராஜகோபாலாச்சாரியார். இல்லை, உங்களுடைய குடுமி, நெற்றியிலே நாமம், பூணூல், பஞ்சகச்சம் இதையெல்லாம் பார்த்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது என்று சொல்கிறான். இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் ராஜகோபாலாச்சாரியார். அதற்குள் அவருடைய நண்பர், சுவாமி, இவனிடம் வாய் கொடுக்காதீர்கள், இவன் ஒரு நாத்திகன், நம் போன்றவர்களிடம் வம்பு இழுப்பதே இவனுடைய வேலை, நம்மை அவமானப்படுத்துவதே இவனுடைய வேலை, வாய் கொடுக்காதீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் ராஜகோபாலாச்சாரியார் அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அவர் பயப்படுவதாகவும் காட்டிக்கொள்ளவில்லை. சொல்லப்பா, சிரிப்பு எதற்கு என்று கேட்கின்றார். அந்த நாத்திகன் உடனே, நீங்கள் வேதத்தை நம்புகிறீர்களா என்று கேட்கிறார். நிச்சயமாக நான் வேதத்தை நம்புகிறேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு அந்தணரினுடைய கையில் இருந்தும், அந்த வலக்கையில் இருந்தும் நெருப்பு இருப்பதாக வேதம் சொல்லுகிறதே, அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் வலக்கையை காட்டுங்கள், அதில் உள்ள நெருப்பில் என்னுடைய பீடியை பத்த வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான் குசும்பாக. அப்படி உங்கள் கையை காட்டி நெருப்பு வராவிட்டால் நீங்கள் அந்தணரே இல்லை என்பது நிரூபணமாகிவிடும். அப்பொழுது உங்களுடைய குடுமையையும் பூணலையும் கத்திரித்து தூக்கி போட வேண்டியதுதான் என்று சொல்கிறான். பார்த்தீர்களா, நான் தான் அவனிடம் அப்போவே வாய் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னேன் இல்லையா என்று வருத்தப்பட்டு பயப்படுகிறார் கூட வந்த நண்பர். இதற்கெல்லாம் அசரவில்லை ராஜகோபாலாச்சாரியார். தீயவருக்கு நெருப்பாகவும் நல்லவர்களுக்கு, நல்ல அடியவர்களுக்கு அமுதமாகவும் இருக்கக்கூடிய நரசிம்மனை மனசில் நினைத்துக் கொள்கிறார். தெய்வம் நரசிம்ம தேவரை நரசிம்ம பெருமாளை மனசில் நினைத்துக் கொள்கிறார். நினைத்துக் கொண்டு, நான் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் என்று சொல்கிறார். உடனே நாத்திகனை பார்த்து, உனக்கு நெருப்புதானே வர வேண்டும், நிச்சயமாக தருகிறேன், ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது என்று சொல்கிறார். என்ன சிக்கல் என்று கேட்கிறான். இப்போது சூரியன் அஸ்தமனமாக போகிற சமயம். நெருப்பை வரவழைக்கக்கூடிய மந்திரம் சற்று பெரியது. அதை நான் சொல்லி நெருப்பை வரவழைக்கிறதுக்குள் சூரியன் அஸ்தமனமாகிவிட்டால் நெருப்பு வராது. ஆகவே உன்னுடைய தாயை அழைத்து சூரிய அஸ்தமனத்தை கொஞ்சம் தாமதப்படுத்த சொல்லு என்று சொல்கிறார். உன்னுடைய தாயை அழைத்து, உன்னோட அம்மாவை கூப்பிட்டு இந்த சூரிய அஸ்தமனத்தை கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லு என்று சொல்கிறார். என்ன, என்னுடைய தாயால் அது எப்படி முடியும் என்று கேட்கிறான். கற்புடைய பெண் தன்னுடைய கற்பின் மேல் சத்தியத்தை செய்து
அந்த சூரிய அஸ்தமனத்தை மாற்றிவிட முடியும், நிறுத்திவிட முடியும் என்று மகாபாரதம் சொல்கிறது. ஆகவே உன் தாயை உடனே கூப்பிடு என்றார் ராஜகோபாலாச்சாரியார். என் தாயினுடைய கற்பை பழிக்கிறாயா என்று சொல்லிக்கொண்டே அவரை தாக்க வந்தான் அந்த நாத்திகன். அக்காலத்தில் வாழ்ந்த பெரும் பெரிய கற்புக்கரசிகள் எல்லாம் அவர்களுடன் உன்னுடைய தாயை ஒப்பிட்டு பேசினது தவறு என்று உனக்கு புரிகிறது அல்லவா என்று கேட்கிறார் ராஜகோபாலாச்சாரியார். அவனை கேட்கிறார், அந்த காலத்து பெரிய பெரிய கற்புக்கரசிகளுடன் உன்னுடைய தாயை ஒப்பிட்டு பேசினது பெரிய தவறு என்று நீ உணர்கிறாய் அல்லவா? அது போலதான் சான்றோர்கள், ரிஷிகள் எல்லோரும் தவவலிமையால் தங்களுடைய கையிலே அந்த அக்னியை வைத்திருந்தார்கள். அவர்களோடு எங்களை ஒப்பிட்டு விட்டு உங்கள் பூணலை அறுப்பேன் அது இது என்று பேசுவது தவறானது. அந்நாளில் வந்து வாழ்ந்த அந்தணர்கள் எல்லோரும் தவசீலர்கள், தவ வலிமை மிக்க பெற்றிருந்தார்கள். ஆனால் அதனால் அவர்கள் அந்த தன்னுடைய கரத்திலே அழைத்த வண்ணம் நெருப்பு வந்தது. இன்று வாழும் நாங்கள் எல்லோரும் அவருடைய நிழலாகத்தான் இருக்கிறோம். இதை நான் உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இப்படி சொன்னேனே தவிர உன் அம்மாவை பழிக்க வேண்டும் என்று எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. மேலும் இறைவன் அவனுடைய முன்னால் அனைவரும் சமம். அவனுக்கு பாகுபாடு வேறுபாடு யாரிடமும் கிடையாது. அவன் ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பதில்லை. ஆகவே பெருமாளினுடைய திருவடிகளை பற்றிக்கொள், வணங்கு என்று சொன்னார். நாத்திகன் உடனே நடுங்கிக் கொண்டு அவர் காலிலே விழுந்து நமஸ்கரித்து விட்டு ஓடிவிட்டான். சுற்றி இந்த மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். நல்ல வேளை, இவனுடைய தொல்லையிலிருந்து எங்களை எல்லாம் காப்பாற்றி விட்டீர்கள் நீங்கள் என்று நன்றி தெரிவித்தார்கள். பின்னாளில் 44வது பீடாதிபதியாக அகோபில மடத்தை அலங்கரிக்க வந்தார். அவருடைய மடத்தில் அவர் ஜீயராஜ் சுவாமிகளாக அமர்ந்த பிறகு இறைவன் அவருக்கு அருளிய பெயர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன் என்பது அவருடைய பெயர். அவரை அழகிய சிங்கர் என்றும் அழைத்தார்கள், அழகிய சிங்கர் சுவாமிகள் என்றும் அழைத்தார்கள். இப்பேற்பட்ட நெஞ்சுரம் கொண்ட அந்த ஜீயர் சுவாமிகளை இந்த அரங்கநாதன் இப்பிரம்மாண்ட பணிக்கு தேர்வு செய்ததில் ஆச்சரியமே இல்லை. சரி, தற்பொழுது இந்த ராஜகோபுரத்தை கொண்ட, இந்த பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை கொண்ட இந்த வைணவ திவ்ய தேசமாம் ஸ்ரீரங்கம் பல அதிசயங்களை தன்னுள் தாங்கி உள்ளது என்றால் உங்களுக்கு நம்ப முடிகிறதா? கண்டிப்பாய் நாம் இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பார்ப்போமா?